வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்த்துருக்கிற வீடியோ ஒரு 2.2 ஹோம் தியேட்டர் 2.2 ஹோம் தியேட்டர் லோ பட்ஜெட்டில் எப்படி அசம்பிள் பண்ணலாம். இந்த 2.2 2.1 2.1 அப்படின்னா மொத்தம் 3 சேனல், 2.2 அப்படின்னா மொத்தம் 4 சேனல், 2.1 அப்படின்னா 2 சேனல் ஸ்டீரியோ, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, ஒரு சேனல் வந்து சப். 2.2 அப்படின்னா 2 சேனல் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, மீதி ரிமைனிங் 2 வந்து 2 சப். ஸோ ஒரு சப் இருந்தாவே போதுமானது. ஆனால் சில கஸ்டமர்ஸ் நல்ல குவாலிட்டியான பேஸ் வேணும், ஒரு சப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே இருக்க சப்போட பேரலாவோ சீரீஸாவோ நாம் இணைக்கக்கூடாது. வேறு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் சப்பை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக ஒரு ஆம்பிளிஃபையரை நாம் அசம்பிள் பண்ணணும், ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் கொடுக்கணும். அதுதான் இந்த சர்க்யூட். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் டெவலப் ஆகும். இப்போ எல்லாருக்குமே அந்த 2.1க்கு பதிலாக 2.2 தான் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கேட்குறாங்க. கஸ்டமர்கிட்ட 2.1 வேணுமா 2.2 வேணுமான்னு கேட்கும்போது 2.2 போட்டு கொடுங்க, பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்தால் பரவாயில்ல, ஆனால் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த பஞ்ச் பேஸ் வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னா 2 பவர் ஆம்பிளிஃபையர் சப்புக்கு ஆட் பண்ணணும். எப்படி அப்படிங்கிறத பற்றிய ஒரு பிளாக் டயக்ராம் தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது. லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதில் பார்க்கணும் அப்படின்னா, இதில் வந்து 60 வாட்ஸ் ப்ளஸ் 60 வாட்ஸ் ஒரு ஸ்டீரியோ போர்டு. அந்த போர்டு எப்படி இருக்கும் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் அந்த போர்டு, இதுதான் அந்த போர்டு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பவர் சப்ளை இன்புட்டு, இது சிக்னல் இன்புட்டு, 2 இன்புட் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு இன்புட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட், இது ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட். இது ரீசிங் பிளேட் உள்ள இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது, TBA 3116 ஸ்டீரியோ இன் ஸ்டீரியோ அவுட்டு, 60 + 60 வாட்ஸ், 24 வோல்ட் டிசி கொடுக்கணும். இதுக்கு 12லேருந்து ஒர்க் பண்ணணும் இந்த போர்டு. இதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய போர்டு. தென் அடுத்தபடியாக லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொன்னது என்னென்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு போர்டு. இது வந்து இது மானோ போர்டு. இது வந்து 100 வாட்ஸ் பவர், இது வந்து 100 வாட்ஸ் பவர். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பவர் சப்ளை, சிக்னல் இன் சிக்னல் அவுட். இதோட ஆப்ரேட்டிங் வோல்ட்டு 12 to 24 வோல்ட்டு, 100 வாட்ஸ் பவர். நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த போர்டு தான் 2 போர்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு சப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் 2 ஆட் பண்ணியிருக்கோம். சர்க்யூட்டில் வந்துருக்கக்கூடிய போர்டு. வேறு என்ன போர்டு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது, சப்பு ப்ரீ போர்டு. இதுதான் இந்த சப்பு ப்ரீ போர்டு. இந்த சப்பு ப்ரீ போர்டு லோ பட்ஜெட்டு, சிங்கிள் பவர் சப்ளை 12 வோல்ட்டில் ஒர்க் பண்ணோம். LM324 ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. நம்ம ஸ்டீரியோ இன் கொடுக்கணும், மானோ அவுட்டு வெளியே வரும். மானோ அவுட்டை ஒரு கண்ட்ரோல் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் சப் வால்யூம் கண்ட்ரோல். இந்த இடத்துல ப்ரீசெட் வந்து சப் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் கண்ட்ரோல் இதில் இருக்குது. ஸோ 3 போர்டு பாருங்கள், ஸ்டீரியோ போர்டு, மானோ ஒரு சப்ரி போர்டு. பேஸ்டிபிள் போர்டுன்னு அதில் காமிக்கலை, தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன் பேஸ்டிபிள் போர்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வரக்கூடிய சிக்னல், இந்த ப்ளூடூத்லேருந்து வரக்கூடிய சிக்னல் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கிளியராக இருக்கும். இந்த ப்ளூடூத் மாடுலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி, அது FM டிரான்ஸ்மிஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பென்ட்ரைவ் ஆப்ஷனில் வரக்கூடிய ஆடியோ ஆகட்டும், லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் இந்த பேஸ்டிபிள் போர்டுக்குள்ளே போகும். நம்ம பேஸ்டிபிள் போர்டில் இந்த 2 கண்ட்ரோல், அதாவது ஒரு சேனலுக்கு 2 சேனலுக்கு 4 கண்ட்ரோல் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் அவுட்புட்டாக வரும். உதாரணமாக இந்த பாஸ்டிபிள் போர்டை யூஸ் பண்ணி பேஸ் மட்டும் கூடுதலாக வர்ற மாதிரி நம்ம பண்ண முடியும்.
அப்போ இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டில் நல்ல பாஸ் பக்காவாக வரும். ஏற்கனவே சப் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வெரி லோ ஃப்ரீக்வன்சி வரும், இதில் லோ ஃப்ரீக்வன்சி வரும். சூப்பர் எஃபெக்ட் இருக்கும். கஸ்டமர்ஸ் லைக் பண்ணுறாங்க. நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒருவேளை இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டில் ட்ரிபிளில் நல்லா தூக்கலாக உபயோகப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரில் ட்ரிபிள் வரும். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் பற்றி உங்களுக்கு தெரியும். லோ ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாமே ரீப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம வந்து ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரை நம்ம யூஸ் பண்ணுறது. எக்ஸ்க்ளூசிவாக சப்பு வேணும்னு தான் சப்பு ஆட் பண்ணுறோம். அதே மாதிரியே ஊஃபர் வேணும்னா ஊஃபர் ஆட் பண்ணுறோம். சரி, இதெல்லாம் ஓகே இல்லையா? இப்போது இதனுடைய ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வேணும். எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் இதான் பார்த்தோம். இப்போது ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, தியரிட்டிக்கலாக பார்த்து தான் இப்போ ப்ராக்டிக்கல் டெமோவுக்கு வச்சுருக்கேன். டைனிட்டினுடைய 6" சப்பு 2 யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு ஓகே, நல்ல குவாலிட்டி. இதில் 2 ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் 6" யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 4 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல போர்டு வந்து ஸ்டீரியோ போர்டு. இது ஸ்டீரியோ போர்டு. இது 2 மோனோ போர்டு. இது 100+100 வாட்ஸு, இது 60+60 வாட்ஸ். ஒரு ப்ளூடூத் மாடல் 062R யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல், ஒரு பக் கன்வெர்ட்டர், ஒரு மோனோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஒரு சப்பு ப்ரீ ஆம்பிளிஃபையர். பவர் சப்ளை இந்த இடத்துல இருக்கக்கூடிய SMBS 24 வோல்ட் SMBS 20 ஆம்பியர் கொடுத்துருக்கோம். நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். இப்போது நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஓரளவுக்கு அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். பொதுவாக எந்த ஸ்பீக்கர் ஆகட்டும், ஊஃபர் ஆகட்டும், சப்வூஃபர் ஆகட்டும், க்ளோஸ்டு என்க்ளோசரில் தான் இருக்கணும். அப்போ தான் அதோடைய குவாலிட்டி எல்லாமே செக் பண்ண முடியும், கேட்க முடியும். இது ஒரு டெமோ வீடியோ சிம்பிளாக. ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. விருப்பம் உள்ளவங்க எந்த கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் உங்கள் தொழில் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக, ஒரு என்டர்ப்ரனராக வரலாம். ஆர்வம் கண்டிப்பாக இருக்கணும். படிப்பு இல்லாட்டி பரவாயில்ல, படிப்பு இருந்தால் நல்லது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலின் நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப இன்டீரியர் பிளேஸில் ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் கூட ஆர்வமுள்ள ஒருத்தர் இருப்பார். அந்த பாமரனும் புரியணும் எலக்ட்ரானிக்ஸில், அவரு எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே வரணும், சர்வீஸ் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நாம் இப்போது ப்ளே பண்ணி பார்க்கலாம், எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் ப்ளே பட்டன் அமுத்துறேன். இப்போ ஒன்லி பேஸ் மட்டும் வச்சுருக்கேன். இன்னும் சாங்
பக்கா குவாலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் டிசைன் பண்ணலாம். இதுக்கு வேணுங்கிற அசசரிஸ் இப்போது கேட்கக்கூடிய கிளாஸ் டி போர்டு, பவர் சப்ளை, ஊஃபர், மிட்ரேஞ்ச், ஸ்பீக்கர், டியூட்டர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் கஸ்டமருக்கு இல்லை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு 2.2 ஹோம் தியேட்டர் நீங்களே ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் இருக்கனால எஃபெக்ட் இருக்க மாதிரி ஒன்ஸ் அகைன் நான் ப்ளே பண்ணுறேன். பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். எந்த விதமான ஹம், நாய்ஸ், டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே கிடையாது. கிளாஸ் டே யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஹீட் இஷ்யூ கண்டிப்பாக வராது. நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டை நீங்கள் கஸ்டமருக்கோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கோ நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும். விருப்பம் உள்ளவங்க என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.